ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துர்கா தேவியோட ஒரு மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் நம்ம செய்து வர்றதுனால எதிரிகளோட தொல்லைகளும் இருக்காது. எதிரிகள் ஏதாவது செய்திருந்தா அது அவங்களுக்கே போய் சேரும். ஒண்ணு, நம்மளுடைய வீட்டிலேயே வந்து தீய சக்திகள் இருந்தா அதெல்லாம் மாறி அந்த வீடு ஒரு ஐஸ்வர்யம் கொண்டு வரக்கூடிய ஒரு மந்திர முறை தான் நான் சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களை முதல்ல வந்து சேர கீழே கண்ட பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த துர்கா தேவியோட மந்திரம் நம்ம செய்து வர்றதுனால நமக்கு தெரிந்தும் தெரியாம இருக்கக்கூடிய எதிரிகள் அதெல்லாமே நம்ம பக்கம் இருந்து விலகி விடுவாங்க. நமக்கு ஏதாவது தீய சக்திகளால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த தீய சக்திகளும் விளங்கிவிடும். அப்போ நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை சுத்து, நம்ம வீட்லயோ நமக்கோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதெல்லாம் மாறிவிடும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளதுனால தான் நம்ம வீட்டுல உருவான பிரச்சனைகள் உருவாகிறது. அதாவது பண பிரச்சனை வரும், நோய் பிரச்சனை வரும், மனசால ஒரு சமாதானம் இருக்காது. சிலவங்களுக்கு வந்து எல்லாம் இருக்கும் ஆனா சமாதானம் இருக்கும், பணம் காசு எல்லாம் இருக்கும் ஆனா சமாதானம் இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் அந்த வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியால வரதான், தீய சக்திகளால வரதான். அப்போ அந்த தீய சக்திகளை நம்ம மாத்தக்கூடிய ஒரு மந்திரம் தான் துர்கா தேவியோட மந்திரம். அப்ப அந்த மந்திரம் நம்ம சொல்றதுனால நெகட்டிவ் எனர்ஜி மாறி நம்ம வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது தெய்வீக கடாட்சமா இருக்கும். அந்த மாதிரி ஆகறக்குள்ள மந்திரம் தான் நம்ம சொல்ல போறோம். அது எளிய முறையிலேயே நம்ம பண்ணிக்கலாம். இது தியானம் வந்து பெரிய தியானம், சக்கரம் சங்கம் அது வேண்டாம், தியானம் வேண்டாம். காரணம் அது உங்களுக்கு எழுதி படிக்கிறதுக்கு புத்திமுட்டா இருக்கும். எனக்கு இதுல எழுதவும் தெரியாது தமிழ்ல. அப்ப அதோட மூல மந்திரம் மட்டும் நான் சொல்லித்தரேன். அப்ப அந்த மந்திரத்தை நீங்க நல்லபடியா நீங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மூல மந்திரம் ஜெபம் பண்றதுக்கு எளிய முறையில தான் நான் சொல்லித்தரேன். ஏன்னா கஷ்டமான முறையில சொன்னா உங்களுக்கு எல்லாம் அது செய்ய முடியாது. ஏன்னா நீங்க சொந்த வீட்டுல சில பேர் இருக்க மாட்டீங்க, வாடகை வீட்லயே இருக்கும். அப்ப பூஜா முறை அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கணக்கில் எடுத்துதான் நான் அதை சொல்லித்தரேன். அப்ப உங்களுக்கு வந்து பூஜா முறை, அதாவது சாமி ரூம் இருக்கு இல்லையா, இந்த சாமி ரூம் உள்ளவங்க சாமி ரூம்ல சுத்தமா இருந்து ஒரு மரப்பலகை போட்டு நீங்க அதுல இருங்க. தரையில நம்மளோட கைங்கால தரையில படாம அந்த மரப்பலகையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி முடியாதவங்களுக்கு ஒரு சுத்தமான பாயோ அப்படியாவது போட்டு அது மேல இருந்து இந்த ஜெபம் பண்ணுங்க. குத்து விளக்கு ஏற்றி வைங்க. கற்பூரம், அதே மாதிரி வாசன திரவியங்கள், ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்தி வச்சு நீங்க இந்த மந்திர ஜபத்தை நீங்க சொல்லிவாங்க. ஒரு துர்காதேவியோட போட்டோ இருந்தா, அதாவது சிவந்த ஆடை கட்டி இருக்கிற துர்காதேவியோட போட்டோ இருந்தா ரொம்ப நல்லது. அப்போ உங்களோட எண்ணங்கள் என்ன, அதாவது வீட்டுல ஐஸ்வர்யம் வரணும்னா அந்த எண்ணங்களை நீங்க மனசுல நினைத்து இந்த தேவி மந்திரத்தை நீங்க சொல்லி வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதிரிகளோட பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது, யாராவது ஏதாவது நமக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப இவங்க காரணம் நமக்கு வாழ முடியறது இல்லை, இந்த ஆளுகளோட பிரச்சனைனால நமக்கு பயங்கர டென்ஷன் கொடுக்குதுன்னா அந்த டென்ஷனை எல்லாம் மாத்தி விடணும் நீங்க மனசுல இருக்கணும். அப்புறம் நீங்க வந்து நான் பண்ற மந்திரம் ஒரு 1008 முறை ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த தேவியோட கவசம் என்ன வந்து காப்பாத்துங்கிற முழுமையான நம்பிக்கையும் நமக்கு வேணும். அதோட கூடிதான் இந்த மந்திரத்தை நம்ம பண்றோம். அப்ப அந்த விளக்கு வச்சு அந்த விளக்கு முன்னாடி முடிஞ்சா நீங்க நெய் போட்டு திரி வைங்க. அது முடியாதவங்க சாதா எண்ணெயில போட்டு வைக்கலாம், தப்பு கிடையாது. நெய்யில வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நெய்யோட தீ, நம்ம தீ வைப்போம் இல்லையா, திரிநாளம், அந்த நாளத்துக்கு வந்து நெகட்டிவ இல்லாம பண்றக்குள்ள ஒரு கழிவு, ரொம்ப கழிவு இருக்கு. அதனாலதான் நெய் விளக்கு போட்டு விளக்கு வைக்கணும்னு சொல்றது. முடிஞ்சவங்க நெய் விளக்கே போட்டு வைங்க, இல்லாதவங்க சாதா விளக்கு போட்டு வைங்க. அந்த விளக்க போட்டு அந்த விளக்குக்கு பூக்களால அர்ச்சனை, அரளிப்பூ, இட்லி பூ, இந்த செவந்த கலரு பூ நீங்க யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. எதிரிகள் தொல்லை, அது மாதிரி தீய சக்திகளுக்கு செவந்த பூக்கள். இப்ப மங்களம் நமக்கு வேணும், அதாவது பணம் காசு அந்த மாதிரி உள்ளது வரணும், வேற நோய் நொடிகள் எல்லாம் மாறணும்னு யூஸ் பண்றவங்க வெள்ளை வெள்ளை பூக்களால அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது. 2 பூக்களும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய அந்த கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணுங்க. உண்மையான நம்பிக்கையும் இந்த பூஜை பண்ணுங்க. அப்போ இந்த மந்திரம் வந்து நீங்க வந்து முதல்ல நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பேன். அந்த மந்திரம் வந்து நீங்க 108 முறை நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரம் சொல்லி கொடுப்பேன்.
அந்த மந்திரம் நீங்க 1008 முறை நீங்க சொல்றது ரொம்ப நல்லது. அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு பண்றதுக்கு டைம் இல்லைன்னா முதல்ல தார மந்திரம், அதாவது துர்கா தேவி சரணமகம் பிரதத்யே, இதுதான் மந்திரம். துர்கா தேவி சரணமகம் பிரபத்யே, இதுதான் மந்திரம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. துர்கா தேவி சரணமகம் பிரபத்யே, இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடி துர்காதேவியோட அருள் ரொம்பவே வேணும் அந்த மாதிரி உள்ளவங்க ஓம் தும் துர்காயே நமகா, இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்க சொல்லணும். இது 108 தடவை சொன்னா பத்தாது, 1008 முறை நீங்க சொல்லணும். அப்ப முதல்ல தந்த மந்திரத்தை 108 முறையும், இரண்டாம் பகுதியில கொடுத்த மந்திரம் அது சின்ன மந்திரம் தான், ரெண்டுமே மூல மந்திரம் தான். அதை நீங்க 1008 முறையும் நீங்க ஜெபம் பண்ணிவாங்க. ஏதாவது ஒரு நேரம் நீங்க பண்ணா போதும், 2 நேரம் பண்ணணும்னு தேவையில்லை. 2 நேரம் பண்ண முடியறவங்க சமயம் உள்ளவங்க நீங்க பண்ணிக்கோங்க. இந்த மந்திரம் 41 48 கணக்கு நான் சொல்லல. நீங்க லைஃப் லாங்கா நீங்க பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாம அந்த தேவி உங்க கூடயே இருந்து என்ன சொல்றது, கனவுல கூட சில காட்சிகள் எல்லாம் உண்மையா நீங்க பண்ணனா காட்சி தரும், சொல்லி தருவாங்க. அப்ப அதை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அந்த தேவியும் நீங்களுமா உள்ள உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த சக்திங்கிறத வளர்த்துறது உங்க மனசுல தான், அதை நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையான பக்தியால் அந்த மந்திரம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது நண்பர்களே. அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம புதிய ஒரு தேவியோட மந்திரமா பார்க்கலாம். ரொம்ப நன்றி.